அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். கைமா புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா மாவு புரோட்டா செஞ்சுருக்கோம். கோதுமை மாவு புரோட்டாவும் செஞ்சுருக்கோம். ஏன்னா ரெண்டுமே போட்டு தான் இன்றைக்கி நம்ம கைமா புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு சட்டி காயட்டும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும், முந்திரி கொஞ்சம், குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சோயா சாஸ் கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கலாம், ஊற்றினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இப்போ சட்டி காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதக்கினாலே போதுமானது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், சின்ன ஸ்பூனில், ரொம்ப போடக்கூடாது. பச்சை வடை போடுற அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு, போதும் இந்த அளவு வதக்கினா. ஒவ்வொரு காயாக போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் தான் கொஞ்சம் வேக லேட் ஆகும். பீன்ஸ் போட்டு ஒரு கிண்டிட்டு 2 செகண்டு வந்துச்சுன்னா போதும். இது நம்ம ரொம்ப வேக விடக்கூடாது, கொஞ்சம் அரைவாசி வெந்துச்சுனாலே போதும். ரொம்ப செவன்னு வேக விட்டோம்னா அது டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ மற்ற காயெல்லாம் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா நம்ம சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். சுடுதண்ணிலே கொஞ்சம் வெந்துடுச்சு, அதனால் அப்படியே போட்டு ஒவ்வொன்றா கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவு நல்லா கிண்டிட்டோம். நீ அடுத்த காயெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். குடமிளகா, கேரட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம எல்லா காயும் வெந்திருக்கணும், அதே நேரம் கலர் மாறக்கூடாது. இப்போ பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதோடு நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி போட்டுடலாம். இது காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சுருக்கோம்.
காய் சாப்பிடாத பிள்ளைங்க இந்த மாதிரி காய் வந்து நம்ம புரோட்டாவில் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தானதும் கூட. இதில் உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பம் இருக்கோ எல்லா காயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இது கொஞ்சம் இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நம்ம புரோட்டாவை வந்து பொடி பொடியாக பிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையிலே பிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 2 விதமாக புரோட்டா போடுறோம். இது மைதா மாவு புரோட்டாலையும் செய்யலாம், கோதுமை புரோட்டாலையும் செய்யலாம். 2லேயுமே செய்யலான்றதுக்காண்டி நான் 2மே செஞ்சு வச்சுருக்கோம். கோதுமை புரோட்டாவில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். சரி, மைதா மாவு புரோட்டா பிடிக்கிறவங்களுக்கு அதிலே செய்யலான்றதுக்காண்டி 2மே செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். கையிலே பிச்சா கூட நல்லாயிருக்கும். இதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய்கறிகளோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சட்னி வச்சுக்கலாம். கடையில் வைக்கிற மாதிரி தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவோம். ஏன்னா புரோட்டா இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். மைதா மாவு புரோட்டாவும் கோதுமை புரோட்டாவும் இப்படி 2யும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். டேஸ்ட்டு 2மே ஒன்றா தான் இருக்கும். அதான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை வச்சுட்டு காய் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வெந்துச்சுன்னா போதும். நம்ம எல்லாம் போட்டு கிண்டுறப்போ இன்னும் நல்லா வெந்துடும். அவ்வளோ. இனி மசாலா கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கேரட் பாருங்கள் வெந்துருச்சு. இவ்வளோ வெந்தாலே போதும், ரொம்ப வேகணும்னு இல்லை. இதில் கொஞ்சம் காய் வேகிற டைம் தான், மற்றபடி டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம். வந்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டு கிண்டிடலாம். இதுக்கு நிறையா மசாலா போடக்கூடாது. ரொம்ப கம்மியாக போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. வந்து தக்காளி போட்டுருவோம். தக்காளி வந்து காயெலாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லா முழுசாக இருக்கும். முன்னாடியே போட்டால் நல்லா கரைஞ்சிரும் எல்லாமே. அதனால் தக்காளி வந்து முழுசாக தெரியணும். இப்போ போட்டால் தான் அதுவும் இந்த சைஸில் கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் காய்க்கு ஈக்குவலாக இருக்கும். வந்து சோயா சாஸ் சும்மா கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவு ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் டொமேட்டோ சாஸ் பிடிச்சா அதுவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நாங்கள் அது போடலை. அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு வந்துரும்னு சொல்லிவிட்டு அது போடலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள். ஒவ்வொன்றா போட்டு நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் மசாலா நல்லா எல்லாத்துலேயும் சேரும். அவ்வளோதான். இனி வந்து நம்ம கொஞ்சம் தயிர் விட்டுக்க போகிறோம்.
தயிர் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிரும் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் நம்ம சேர்ப்போம் இதில். இதெல்லாம் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புரோட்டாவை போட்டுடலாம். போட்டு நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா மசாலா எல்லாம் ஒன்றா புரோட்டா எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடணும். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான வீட்டில் உள்ள காய்கறிகளை வச்சு காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெறும் புரோட்டா சாப்பிட்றதோட இப்படி காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு குருமாலாம் தேவையில்லை, இதே போதும். இதுக்கு கடையில் தக்காளி தயிர் பச்சடி வைப்பாங்க. அந்த தயிர் பச்சடி இல்லை தக்காளி சாஸ் எது வேணால் நீங்கள் வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான். இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா செரிமானம் ஆகும், கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டை. அவ்வளோதான். பாருங்கள், நம்ம காய்கறி பிள்ளைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ஒரு 2 புரோட்டா வாங்கிட்டு கூட இந்த மாதிரி காய்கறிகளை போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த காயை எடுத்து சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப போட்டு நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தால் வர வரன்னு ஆயிரும். புரோட்டா போட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் இப்படி கிண்டிட்டு அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். ஏன்னா புரோட்டாவும் வெந்தது தான், காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கும், அதே நேரம் கலர் மாறாமல் இருக்கும். போதும், ஸ்டவ்வை அமர்த்திடலாம். வாங்க எப்படி அதை பரிமாறலான்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் தயிர் பச்சடி வைக்கலை, நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பச்சடியோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலாப்பில் நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தால் அது கூட வாங்கி போட்டுக்கலாம். இதில் அது இல்லாதனால கொத்தமல்லி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஒரு நல்ல கைமா புரோட்டா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உடனே வரும். மறந்துடாமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.